श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு வித்யார்த்தி சதஸ்ல மணக்கால் நம்பியின் ஆச்சாரிய பக்தி பத்தி பேச போறேன். சரி, முதல்ல நம்ம மணக்கால் நம்பி யாருன்னு பார்ப்போம். விஸ்வக்சேனரின் 8 திக்பாலர்கள்ல ஒருத்தர் குமுதர். குமுதர் தான் மணக்கால் நம்பியின் அம்சம். இந்த மணக்கால் நம்பி பார்க்கும்போது மணக்கால் நம்பியோட ஆச்சாரியன் தான் உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டாரோட ஆச்சாரியன் நாத்தமுனிகள். நாத்தமுனிகளோட பேரன் தான் ஆளவந்தார். இதுதான் இவளோட ரிலேஷன். ஆளவந்தாரோட ஸ்டோரி நம்ம அப்புறமா பார்ப்போம். மணக்கால் நம்பியின் அவதார ஸ்லோகம் மாகே மகாயாம் சம்பூதம் ஸ்ரீரங்கன் நகராந்திகே குமுதாம்சம் ராமமிஷ்ரம் உபாசேகம் ஜகத்குரும். ஸ்ரீ மணக்கால் நம்பியோட அவதரித்த நாள் விரோதி வருஷம் மாசி மாதம் மக நட்சத்திரம். அவதரித்த ஊர் ஸ்ரீரங்கத்தின் கிழக்கே உள்ள மணக்கால் என்கிற அக்ரஹாரம். இது மணக்கால் என்கிற அக்ரஹாரம்னால் தான் இவருக்கு மணக்கால் நம்பி என்ற பெயர் வந்தது. அம்சம் குமுதர், இயற்பெயர் ராமமிஸ்ரர், ஆச்சாரியன் தான் உய்யக்கொண்டார். இப்போ மணக்கால் நம்பி அண்ட் இஸ் ஆச்சாரிய பக்தின்னு பார்க்கும்போது 2 கதைகள் சொல்ல போறேன் இன்னைக்கு. முதல்ல இந்த உய்யக்கொண்டாரோட 2 பாலிகைகளோட கதை. ஒரு நாள் உய்யக்கொண்டாரோட 2 மகள்கள் காவேரி ஆறுல விளையாடணும்னு சொல்றாங்க. மணக்கால் நம்பியும் உய்யக்கொண்டாரோட சிஷ்யர்னால அக்கம்பெனி கொடுக்குறா ஒரு பாதுகாப்புக்காக. அன்னைக்கு மழை பெஞ்சதுனால ரொம்ப சேருமா இருந்ததுனால அந்த பாலிகைகளோட கால்கள் அழுக்காகும்னு ஒரு பயம் அவளுக்கு. அதனால மணக்கால் நம்பி ஒரு ஹெசிடேஷன் கூட இல்லாம உடனே தரையில படுத்துண்டு, குழந்தைங்களே முதுகுல நடங்க, அப்பதான் உங்க கால்லாம் அழுக்காகாம இருக்கும்னா அந்த பாலிகைகளும் நடந்து ஆற கடந்து அங்க விளையாடினார்கள். அதுக்கப்புறம் ஆத்துக்கு போனோடனே உய்யக்கொண்டார் கேட்டார், எப்படி உங்க காலில் அழுக்கே ஆல, இன்னைக்கு ரொம்ப சேர் இருந்திருக்குமே. அப்பதான் அந்த குழந்தைகள் சொல்றாங்க, ஸ்ரீ மணக்கால் நம்பிதான் தரையில படுத்துண்டு எங்களை நடக்க சொன்னார், அதனால்தான் எங்க கால்லாம் அழுக்காலன்னு. அதுக்கப்புறம் உய்யக்கொண்டார் மகிழ்ச்சியில தன்னோட சிஷ்யர் இவ்வளோ தான் அழுக்கானா கூட பரவாயில்ல, ஆனா தன்னுடைய ஆச்சாரியனோட குழந்தைகள் அழுக்காக கூடாதுன்னு ஒரு தயக்கமே இல்லாம படுத்திருந்தாலே அதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு துவயமந்திரோபதேசம் செய்து கொடுத்தாராம். இந்த ஸ்டோரி ஏன் முக்கியம்னா, ஸ்ரீ மணக்கால் நம்பி தன்னுடைய ஆச்சாரியனுக்கு எவ்வளவு பக்தினா, தான் கஷ்டப்பட்டா கூட அழுக்கானா கூட பரவாயில்ல, ஆனா குழந்தைகள் ஆச்சாரியனோட குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணும். அதான். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் கூட ஒரு அழகான ஸ்லோகம் மணக்கால் நம்பி பத்தி சொல்றார். அனுஜித க்ஷமா யோகம் அபுண்யஜன பாதகம் அஸ்பிருஷ்டமதராகம் தம் ராமம் துர்யம் உபாஸ்மஹே. சரி, இப்ப 2வது ஸ்டோரி ஆளவந்தார் பத்தி. இது தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஆளவந்தார் என்பவர் நாதமுனிகளோட பௌத்திரன். நாதமுனிகளோட புத்திரன் ஈஸ்வரமுனி. ஈஸ்வரமுனியோட புத்திரன் ஆளவந்தார். ஸோ நாதமுனிகளுக்கு ஒரு பௌத்திரன் பிறக்க போறான்னு தெரிய வருது. இதனால அவர் அந்த பௌத்திரனை யமுனை துறைவன் என்று பெயர் அளிக்கிறார். நாதமுனிகளும் உய்யக்கொண்டார் கிட்ட சொல்றார், நீதான் இந்த யமுனை துறைவனுக்கு மந்திரோபதேசம்லாம் செய்து தரணும்னு. அதுக்கப்புறம் மணக்கால் நம்பிக்கு 5 சிஷ்யர். இதுல ஒருத்தர் தான் இந்த யமுனை துறைவன் எல்லாம் ஆளவந்தார். அவதரித்த நாள் தாது வருஷம் ஆடி மாதம் உத்திராடம் நட்சத்திரம். அவதரித்த ஊர் வீரநாராயணபுரம் என்கிற அக்ரஹாரம். அம்சம் ஹரிபக்தர் இல்ல சிம்ஹானனர். சரி, இப்ப அந்த கதைக்கு போவோம், யமுனை துறைவன் கதைக்கு. யமுனை துறைவன் ஒரு 8 வயது இருக்கும் போதே நாதமுனிகள் பரமபதம் அடைந்து விட்டார். அதனால குரு மகா பாஷ்யபட்டர் கிட்டதான் வித்யாபியாசம் செய்து கொண்டார். ஒரு நாள் ஒரு ராயல் சர்வெண்ட் ஒருத்தர் வரார். அவர் ஒரு ஓலையோட தசபந்தம் கேட்டு வரார். ஏன் இந்த தசபந்தம் கட்டணும்னு யமுனை துறைவன் கேட்கிறார். தசபந்தம்னா டாக்ஸ். இந்த டாக்ஸ் ஏற்கனவே அந்த ராஜா ராணிக்கு கட்டுறா. ஆனா எதுக்கு இந்த ராயல் பண்டிட், அதாவது ஆக்கி ஆழ்வானுக்கு ஏன் கட்டணும்னு யமுனை துறைவனுக்கு கோபம் வருது. அதனால கோவத்துல ஒரு பதில் அனுப்புறார் அவர். ஆக்கி ஆழ்வான் இந்த பதிலை பார்த்து, யார் இவ்வளவு துணிச்சலோட இப்படிலாம் பேசுறது, இப்போவே ஒரு போட்டிய ஏற்பாடு பண்ணு, யார் சுப்பீரியர்ன்னு பார்க்கலான்னு.
ஆனாலும் ஒரு போட்டிய ஏற்பாடு பண்றா. யமுனை துறைவனும் வந்து சரி நீங்க மரியாதையோட கொண்டு போனீங்கன்னா நான் வந்து போட்டியிடுறேன்னு. அவளும் மரியாதையோட கொண்டு போனா ஒரு போட்டி. அப்ப சபையில வந்து போய் அனுப்புறா யமுனை துறைவனை. சபையுள்ள போகும்போதே அந்த ராஜா ராணியும் அங்க அமர்ந்திருக்கிறார். அந்த ராணி வந்து யமுனை துறைவனோட கண்களில் இருக்கும் தேஜஸை பார்த்து அந்த ராணி சொல்றாளாம், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இவன் தான் ஜெயிக்க போறான், அவன் பார்த்தாலே அப்படியே பிரகாசமா இருக்குன்னு. அந்த ராஜா சொல்றா, இந்த குழந்தையா, எப்படி இந்த குழந்தைய வந்து ஆக்கி ஆழ்வான் வெல்வான் அந்த ராஜா சொல்றா. அதுக்கப்புறம் இந்த ராஜா ராணிக்கு ஒரு சண்டை வருது. அந்த ராணி சொல்றா இல்ல இல்ல குழந்தைதான் ஜெயிப்பான்னு. அந்த ராஜா சொல்றா இல்ல இல்ல ஆக்கி ஆழ்வான் தான் கண்டிப்பா ஜெயிப்பான்னு. அதுக்கப்புறம் அதுலயே ஒரு சண்டை நடக்கிறது. அந்த ராஜா கோவம் வந்து சரி இந்த சிறுவன் மட்டும் ஜெயிச்சா நான் என் ராஜ்யத்துல பாதி அவனுக்கு தந்துடுறேன்றா கோவத்துல. ஆனா அவன் ஜெயிக்கலன்னா நீ எனக்கு அடிமை ஆயிடணும்ன்றா அந்த ராஜா அது ராணி கிட்ட. ஆனாலும் இப்ப அந்த ராணிக்கு ஒரே பயம், ஐயோ இந்த சிறுவன் தோத்துட்டா நான் என்ன பண்றதுன்னு. நல்லவேளை அந்த யமுனை துறைவன் தான் ஜெயிச்சான். அந்த போட்டி வந்து அதோட ஸ்பெசிபிக்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க மாட்டோம், டைம் இல்லை. ஆனா அந்த சிறுவன் தான் ஜெயிச்சா, ஆளவன் யமுனை துறைவன் தான் ஜெயிச்சா. அதுக்கப்புறம் இந்த ராணி சொல்றா, ராணி மகிழ்ச்சியில அந்த யமுனை துறைவனை பார்த்து என்னை ஆள வந்தீரோன்றா. என்னை ஆள வந்தீரோன்னு சொன்னதுனால்தான் வந்து யமுனை துறைவனுக்கு ஆள வந்தார் என்ற பெயர் வந்தது. ஸோ இது ஏன் முக்கியம்னா இப்ப ஆள வந்தார் வந்து ஒரு ராஜாவாயிட்டார். ராஜ்யம் பாதி கிடைச்சதுனால அவர் வயதானோடனே ஒரு ராஜாவாயிட்டார். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் மணக்கால் நம்பி. ஏன்னா மணக்கால் நம்பியோட ஆச்சாரியர் தான் உய்யக்கொண்டாருக்கு தான் அவரோட ஆச்சாரியர் நாதமுனிகள் கூறியிருக்கிறார், நீ தான் வந்து சம்பிரதாயத்துக்கு இழுத்து வர வேண்டும் ஆள வந்தார. அதனால உய்யக்கொண்டாரோட டியூட்டி இப்போ அது. ஆனா உய்யக்கொண்டாருக்கும் வந்து வயதாகி விட்டதால் அவர் வந்து இந்த பொறுப்பை மணக்கால் நம்பியிடம் கொடுக்கிறார். மணக்கால் நம்பி எப்படியாவது ஆச்சாரியர் சொன்னதுக்காகவே அவர் வந்து இதை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். இதனால ஒரு நாள் அவர் ராஜ்யத்துக்கு போறார். ராஜ்யத்துல வந்து ஃப்ரண்ட் கேட்ல மெயின் கேட்லயே வந்து அவர் என்டர் பண்ண ட்ரை பண்றார். ஆனா அனுமதிக்கல. அதனால அவர் பின்னாடி போய் ஒரு கிச்சன், அந்த ராஜ்யத்தின் கிச்சனை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற குக் ஒரு ஃப்ரெண்ட் பண்ணிட்டார். அந்த குக் கிட்ட இந்த ஒரு கீரையை கொடுக்கிறார். இந்த கீரையை கொடுத்து நீ இந்த கீரையை நான் சொல்ற மாதிரி பண்ணு, ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றார். அந்த குக்கும் சரி ஓகே பரவாயில்ல பண்ணிடலான்றார். அதுக்கப்புறம் அந்த ஆள வந்தாருக்கும் ராஜாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு கீரை. அதனால தினமும் வந்து மணக்கால் நம்பி வந்து இந்த கீரையை வந்து குக்கு கொடுக்குறான். அந்த குக்கும் கீரையை பண்ணி தர்றார். ஆனா இப்படி பண்றதுனால ஆள வந்தார் வந்து ஒரு கேள்வியும் கேட்கல, எங்கேருந்து இந்த கீரை வருது அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அதனால மணக்கால் நம்பி வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த கீரையை கொண்டு வரதை நிறுத்திட்டார். அப்பயாவது வந்து ஆள வந்தார் ஏதாவது சொல்வாளான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து கீரை பண்ணாதனால ஆள வந்தாருக்கு ஒரே கோவம், ஏன் நீ கீரை இல்லைன்னு ஒவ்வொரு நாள் எல்லா நாளும் பண்ணுவியே, இன்னைக்கு மட்டும் ஏன் கீரை இல்லைன்னு வந்து அந்த கிட்ட கேட்கிறார். குக் சொல்றார், எல்லா நாளும் ஒரு பிராமணன் வருவான் கீரை எடுத்துட்டு, ஆனா இன்னைக்கு அந்த பிராமணன் வரலன்னு, ஒரு வயதான பிராமணன். அதுக்கப்புறம் ஆள வந்தார் கேட்பார், யார் இந்த பிராமணன், ஏன் இத்தனை நாளா சொல்லன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆள வந்தார் சொல்வார், நீ அடுத்த முறை அந்த பிராமணன் பார்க்கும்போது அவரை அழைச்சின்னு வா, நான் அவர்கிட்ட பேசுறேன். அப்பதான் அடுத்த நாள் வந்து மணக்கால் நம்பி வருவார் திருப்பியும் கீரையோட. குக்கம் வந்து மணக்கால் நம்பியை வந்து அழைத்து செல்வார் சபைக்கு ஆள வந்தார பார்க்க. ஆள வந்தார் கேட்பார், நீ ஏன் ஒவ்வொரு நாளும் கீரை எடுத்துன்னு வர, நான் ஏதாவது செய்யணுமா உனக்கு? மணக்கால் நம்பி சொல்வார், நீங்க தான் செய்ய வேண்டாம், நான் தான் உங்களுக்கு இன்னும் கொடுக்கணும்னு, ஒரு சொத்தை கொடுக்கணும்னு. ஆள வந்தார் கேட்பார், எனக்கு என்ன சொத்து வேணும், எனக்கு தான் இவ்வளோ பணம் இருக்கே, இவ்வளோ பெரிய கோட்டை இருக்கே, எதுக்கு எனக்கு ஒரு சொத்து வேணும், நீயே வச்சுக்கோன்னு. ஆள வந்தார் மணக்கால் நம்பி சொல்வார், இல்ல இல்ல இதை ஆச்சாரியன் சொன்ன ஒரு டியூட்டி, நான் பண்ணியே ஆகணும், நீங்க சொத்தை பார்த்தே ஆகணும்னு. சரி ஓகே பரவாயில்ல பிராமணன் தானே கேட்போன்னு சொல்லிட்டு ஆள வந்தாரும் வந்து சரி இந்த சொத்தை காமின்வார். ஆனா மணக்கால் நம்பி சொல்வார், அதுக்கு சொத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து தினமும் பேசணும், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னார். அதனால ஆள வந்தாரும் வந்து சரி ஓகே பரவாயில்ல டெய்லி வா நம்ம பேசலான்னு. இது பாயிண்ட் என்னன்னா, அவர் மணக்கால் நம்பி டெய்லி வந்து கோட்டைக்கு வந்து அது ராஜ்யத்துக்கு வந்து பகவத் விஷயங்கள், ரகசியங்கள், குணங்கள் எல்லாத்தையும் சொல்வாராம், எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். சாஸ்திரார்த்தங்கள் எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுத்து சம்பிரதாயத்துக்கு இழுத்து வருவார் ஆள வந்தார.
ஒரு நாள் வந்து மணக்கால் நம்பி டிசைட் பண்ணாராம், சரி நீ ஆள வந்தார், உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்போ, அதனால நீ இப்போ உன் சொத்தை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவரை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு போய் அங்க இருக்கிற ரங்கநாதரை காமிப்பாராம். தோ நீ இவ்வளோ நாளா வந்து பயன்படுத்தாத ஒரு சொத்து இதுதான். அதுக்கப்புறம் ஆள வந்தார் அந்த ரங்கநாதரை பார்த்து அந்த ஸ்பாட்லயே அவருக்கு வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் விழுமா. நான் இவ்வளோ நாளா வந்து ராஜ்யம் தான் வந்து மிகப்பெரிய சொத்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ அழகான எம்பெருமானே வந்து எனக்கு மிகப்பெரிய சொத்து, இவ்வளோ நாளா தெரியாம இருந்திருக்கேன்னு கஷ்டத்துல இருப்பாராம். அன்னிலேருந்து ஆள வந்தார் வந்து ஸ்ரீரங்கத்தில் சந்நியாசாசிரமம் செய்து கொண்டே சிஷ்யர்களோட இருப்பாராம். இந்த கதை ஏன் முக்கியம்னா, ஆளவந்தார் வந்து சம்பிரதாயத்துக்கு வருவது வந்து மிகப்பெரிய விஷயம்தான். ஆனா மணக்கால் நம்பி தன்னுடைய ஆச்சாரியன் ஒரு சொன்ன சொல்ல வந்து காப்பாத்துறதுக்கு எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காரு தான் வந்து ஹைலைட் ஆஃப் த ஸ்டோரியே. 6 மாசத்துக்கு டெய்லி எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருந்தா கூட தன்னுடைய ஈகோலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் வந்து கீரை எடுத்துன்னு போய் குக்கிட்டு கொடுத்தார். ஏன்னா அவரோட ஆச்சாரியனோட வார்த்தையை காப்பாத்துறதுக்கு தான், அவ்வளவுதான். அதனால இதுவே மணக்கால் நம்பியோட ஆச்சாரிய பக்தி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹைலைட் பண்றது. அடுத்தது வந்து மணக்கால் நம்பி போலவே அவரோட ஆச்சாரியரை உய்ய கொண்டார ஒரு மிகப்பெரிய பக்தன், ஆச்சாரிய பக்தன். நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு நாதமுனிக்கு, ஆனா இது வேற கதையில வரும். அதனால இவ 2 பேரையும் வந்து செலிப்ரேட் பண்ண சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அழகா யதிராஜ சப்தியில 2 வரிகள் எழுதியிருக்கார். நமஸ்யாம் அரவிந்தாக்ஷம் நாதபாவே வியவஸ்திதம் சுத்ததத்வம் அயம் ஷௌரேஹே அவதாரம் இவாபரம். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்லைட். கடைசி ஒரு டேக் அவே இல்ல மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லணும்னா, நம்ம ஆச்சாரியர் எது சொன்னாலும் ஒரு சிஷ்யரா நம்ம கேட்டே ஆகணும். நம்மளுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தா கூட ஆச்சாரியர் சொன்னா நம்ம நடத்தியே ஆகணும். அதோட இந்த பிரசன்டேஷனை முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அடியன் தன்யோஸ்மி. இந்த பிரசன்டேஷன் பிரசங்கள்லாம் சொல்றா நிறைய 2-3 கேட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த கன்க்ளூடிங் செஷன்ல நிறைய நின்றுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உய்யக்கொண்டார் நாதமுனிகள், மணக்கால் நம்பி, இந்த 3 பேருக்கும் எந்த ஆச்சாரிய சிஷ்ய பிரசிஷ்யன்றதாக இவ வந்து எப்படி ஆள வந்தார சம்பிரதாயத்திற்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்ற விஷயத்த ரொம்ப நன்னாக பிரசன்ட் பண்ணி விஷயத்தை ரொம்ப சுருக்கமாகவும் ஒரு எஃபெக்டிவாகவும் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் அடியாக என்ன தோணுச்சுன்னா, இந்த மணக்கால் நம்பி வந்து ஆளவந்தார சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரத்துக்கு பிரயத்தனப்பட்டார். அதுக்கு வந்து அவருடைய ஆச்சாரியனுடைய நியமனம், ஆச்சாரியன் நியமித்ததுனால அந்த காரியத்தை செய்தார் என்பது ரொம்ப ஆச்சாரிய கைங்கரியமானது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதாக உணர்த்தினது ரொம்ப நல்லா சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இந்த நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆச்சாரிய கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்றதாக ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது இத வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் சொன்னா இன்னும் அழகா இருக்கும். ஆச்சாரியன் சொன்னதுனாலேயே அது வந்து நமக்கு சிறமேற்கொண்டு செய்ய வேண்டியது. பிடிக்கிறதுன்ற கொஸ்டினே கிடையாது, பிடிக்கலன்ற கொஸ்டினே கிடையாது. அவசியம் பண்ண வேண்டியது. அதை வந்து நம்ம அதுக்கு மேற்கொண்டு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைன்றதுனால அதை உகந்து செய்யணும். நம்ம எந்த கைங்கரியமும் பகவத் கைங்கரியத்துக்கு முக்கியமாக வேண்டியது அந்த பிரீத்தியோடு செய்யணும். அதனால பிடிக்காத செய்யறதுன்ற கொஸ்டின் கிடையாது, பிரீத்தியோடு செய்யணும்ன்றது ரொம்ப முக்கியமாக கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம். அதுதான். அப்புறம் வந்து கதை பெருசாக அந்த உயர்கொண்டார் எப்படி மணக்கால் நம்பி வந்து உயர்கொண்டார் கைங்கரிய மன்னர், உயர்கொண்டாருடைய
ஒரு வார்த்தைக்காக இந்த கைங்கரியத்தை அவர் பெரிய கொண்டார் நாட்டுமணிகள் சொன்ன கைங்கரியத்தை அவரால் பண்ண முடியல. இந்த ஆளவந்தார ஆச்சாரியரா இருந்து சம்பிரதாயத்தை கொண்டு வருதுன்ற நியமனத்தை நாட்டுமணிகள் சொல்லி இருந்தாலும் அது அவர் காலத்துல அது நிறைவேறும் சுந்தரமான சங்கல்பம் இல்லை. ஆனா அந்த மாதிரியாக மணக்கால் நம்பி விட்டுடல. அவர் ரொம்ப இந்த காரியத்தை பண்ணியே ஆகணுன்றதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணது விஷயம் ரொம்ப கொண்டாட வேண்டியதான என்று இந்த கதையில நல்லா சொன்னது ரொம்ப சரியா. ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப எல்லாத்தையும் 3 ஆச்சாரியால் விஷயத்துல சொல்லும் பொழுதும் ஆச்சாரிய பக்தியை பத்தி சொன்னது. அவர் படுத்துண்டு ஆச்சாரிய குமாரத்திகள் 2 பேரையும் முதுகுல இன்னும் மிலிட்ரியில இதை பண்றா. பணத்துக்காக வேலை பண்ற இடத்துல கூட என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு இடம் நடுவுல ரிவர் இருக்கு, கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா படகுல போய் இந்த சிமெண்ட் செங்கலை அந்த வீரர்கள் கீழே அடிக்கின்னு வருவா. ஏன்னா கிராஸ் பண்ணணும் அப்படின்னா படகுலேருந்து ஆக்சுவலாக அது ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல நான் பார்த்துருக்கேன். அவன் அது ஜலம் கூட சுத்தமா இருக்காது. அதை ட்ரைனிங் பண்றதுக்கு என்ன பண்ணுவான்னா ஏரியில அந்த ஏன்னா தடால்னு போய் ஒரு நதியில நாளைக்கு படை வீரர்லாம் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு பண்ண வராததுக்காக இங்க அல்சூர்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஏரியில இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவா. அப்போ கடைசியில அவன் படுத்துப்பான், அவன் மேல அந்த விங்கமேட்டர் நடந்து போவான். அந்த போட்டோவை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது. அது மாதிரி இன்னும் மிலிட்ரியில போலீஸ் இதுல சப் இன்ஸ்பெக்டர் வரான்னா கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் இருந்து அவனுக்கு சல்யூட் அடிக்கணும். இது இந்தியா தானே. இப்போ ஆபீஸ்லாம் அது மாதிரி இப்போ ஹெட் மாஸ்டர் வந்தா எழுந்து நின்று டீச்சர் சல்யூட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஆனா இன்னும் மிலிட்டரியில அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த இதுவை வச்சிருக்கா. அதெல்லாம் செயற்கையா இஷ்டம் இருக்கோ இல்லையோ சப் இன்ஸ்பெக்டர் வந்தா கான்ஸ்டபிள் எழுந்து நிற்கிறது, சல்யூட் பண்றது, விங் கமாண்டர் வண்டி போனா மொத்தம் பண்றது, அங்கெல்லாம் பணத்துக்காக பண்றாங்க. ஆனா ஆச்சாரியர் விஷயத்துல பக்தி இருந்தா, அதுவும் பக்தின்னா குழந்தைகளவா தத் வஸ்து வாஸ்துவாதிகேபின்னு இது யாரும் சொல்லவும் இல்லை. இது அவர் பண்ணாத இருந்துட்டு கூட அப்புறம் அவ சேதானா விட்டு கூட காலை அலம்பி கூட ஆத்துக்கு கூட்டின்னு வந்திருக்கலாம். இப்ப நாம நினைச்சுப்போம் நாம இருந்தா அதை தான் பண்ணியிருக்கோம். ஆத்துக்கு வரும்போது கடைசியில காலை அலம்பிட்டு உள்ள வச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்படி தோன்றதுன்னு சொன்னா அவளுக்கு எந்த அளவுக்கு அசிதில குரு பக்தி தத் பிரசம்சாதிசீலா பிரச்சுர பகுமதி தத் வஸ்து வாஸ்துவாதிகேபி அசிதில குரு பக்தி. சிதிலம் அடையிறதுக்கு சாரநாதாச்சார சுவாமி அந்த சென்டென்ஸை மாத்தி கொடுத்த, நீர் சொன்ன வாக்கியத்தை மாத்தி கொடுத்த, இஷ்டம் இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொன்னதுல ஆக்சுவலா நல்ல பக்தி இருந்தா இஷ்டம் இருக்கோ இல்லையோன்ற பேச்சே வராது. அசிதில குரு பக்தின்ற சிதிலமாகறதுக்கு ஹேத்து இருந்தா கூட சிதிலமாகக்கூடாது ஆச்சாரியார் விஷயத்துல. தத் பிரசம்சாதிசீலா வாயை விட்டு அவளை ஸ்தோத்திரம் பண்றது, பிரச்சுர பகுமதி தத் அவாகிட்ட மட்டும் மரியாதை இருந்தா போறாது. அவளை மட்டும் வணங்குறது, அவளை மட்டும் நினைச்சுக்கிறது கூடாது. தத் வஸ்து வாஸ்துவாதி கேபி இது குழந்தைகள், ஆச்சாரனுடைய குழந்தைகள், ஆச்சாரனுடைய ஸ்ரீகிராமம், ஆச்சாரனுடைய பாதுகை, ஆச்சாரனுடைய திருமாளிகை. இன்னும் கூட சம்பிரதாயத்துல யார் இடத்துலயோ வாசிச்சிருப்பா, ரகஸ்தாலா இருப்பா அந்த ஆச்சாரியார், அவ பரமபிச்சுட்டு இருப்பா, அந்த வீடும் வித்துட்டு இருப்பா யாருக்காவது. அப்படி இருந்தா கூட இன்னைக்கு யாருக்கிட்டயோ இருக்கும் அந்த திருமாளிகை, யாரோ வாங்கிட்டு இருப்பா. அப்படி இருந்தா கூட அந்த ஆத்துக்கு அந்த திருமாளிகை கிராஸ் பண்ணி போகும்போது பல்லக்குல போன இன்ஜிபைட்டேஷன் இறங்கி திருப்பதியில ஒருத்தர் இடத்துல அவர் காலக்ஷேபம் பண்ண பூர்வாசிரமத்துல சாமானிய சாஸ்திரம் வாசிச்ச. ஆனா கொஞ்சம் ஆச்சாரம்லாம் அவர்கிட்ட கற்றுந்த. பல்லக்குல ஐசிங்கராகி போகும்போது கூட அந்த சுவாமி திருமாளிகை வந்தபோது பல்லக்க நிறுத்த சொல்லி அந்த திருமாளிகை வரை நடந்துட்டும் அப்புறம் பல்லக்குல ஏழுன்ற சரித்திரத்துல இருக்கு. அது மாதிரியாக அந்த பக்தி இருந்தா அது வரும். நமக்கு வேணா இப்படிலாம் யாராவது பண்ணியிருப்பாளா நமக்கு சந்தேகம் கூட வரலாம். இதெல்லாம் ஏன்னா இந்த சரித்திரத்தெல்லாம் பல பேர் என்ன சொல்றா, இதெல்லாம் எக்ஸாகரேட் பண்ணி சொன்னது அப்படின்னு சொல்றா. நமக்கு அந்த அளவு பக்தி இல்லாதால அது அப்படி தோன்றது. உண்மையில அவ அப்படிப்பட்ட பக்தி ஆச்சாரிய பக்தியோட இருந்திருக்கான்றது இந்த கதை காட்டுறது. எல்லா கதையிலுமே ஆச்சாரிய பக்தியை பத்தி 6 மாசம் கீரையை கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா
எல்லாமே ஆச்சாரனுடைய ஆணையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த சரித்திரங்கள்லாம் கேட்டாதான் நமக்கு இயற்கையா வராட்டா கூட இந்த சரித்திரங்கள்லாம் கேட்டா நமக்கு செயற்கையாவது அந்த பக்தி வரும். நல்லா இருந்தது பிரசன்டேஷன். அடியன் அடியன் சுவாமிகள்லாம் தெளிவா சாதிச்சா ரொம்ப நல்லா இருந்த பிரசன்டேஷன். அடியன் அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. தெளிவாலாம் சாதிச்சு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னான். அதாவது இந்த சம்பிரதாய மஞ்சரி அப்படின்ற சம்பிரதாயம் அப்படின்றது எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆச்சாரியனும் எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் அதை தாங்கிண்டு என்ன நிலைமை இருந்தாலும் அவ எல்லாத்தையும் சூடுகள்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு இந்த சம்பிரதாயம் போய் சேரணும், மேல மேல அபிவிருத்தி ஆகணும்னு எவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷனோட எவ்வளோ நம்பிக்கையோட அவ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கான்றது இந்த மணக்கால் நம்பி விஷயத்த இந்த ஸ்டோரியிலேருந்து தெரியறது. ரொம்ப நல்லா எடுத்து சொன்ன, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஜெனரல் ட்ரிவியா, இந்த நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு மகா அப்படின்னு தான் அது சம்ஸ்கிருத வார்த்தை. நிறைய பேர் அது மகம் அப்படின்ற வார்த்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ. மகம்னா யாகம், சதமகன்னு இந்திரனுக்கு பேரு 100 அஸ்வவேதம். ஜெனரல் ட்ரிவியா ஜஸ்ட் இதுக்கு நோட் பண்ணிக்கிறாரு. அடி விண்ணப்பிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. தன்யாஸ்மிகண்ணா, கீரையோட பேரு அது நெக்ஸ்ட் டைம் இன்க்ளூட் பண்ணிக்கோ. தூதுவளங்கீரை, சரியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம்.